அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக இவை நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக மிக பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அவர் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வருவது மிக சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் அங்கு அவர் அதிசார பயிற்சியாக மாறி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 12ஆம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கினாலும் அந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். பொதுவாக குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்குள் சென்றாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. ஏனென்றால் நிம்மதிக்கு உரித்தான இடமாக விரயஸ்தானம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருந்து முழுமையாக அவர் விரயஸ்தானத்தில் சென்று உச்சம் பெறவில்லை. அதிசாரமாக சென்று உச்சம் பெற்று 4 மாதங்களில் பிறகு மீண்டும் வக்ரகதியில் ஜென்மராசியில் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் மீண்டும் அவர் அமர்ந்து அதற்கு பிறகுதான் முறையாக விரயத்தில் உச்சம் பெறுவார். எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளையும் பல்வேறு வகையான தடுமாற்றம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை தவிர்த்து மனநிறைவை ஏற்படுத்தி கொடுப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் 4, 6, 8 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு
பகவானின் சுப பார்வை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பதால் உறுதியாகவே விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைப்பதோடு மங்கள ஓசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மங்களகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மங்களகரமான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறார் குரு. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு தனது பார்வையை மாற்றியதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் தொல்லைகள்ல மிக சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பல பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் இனிமையான தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நட்பு வட்டாரம் உறுதியாகவே விரிவடையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள், தடைகள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது. ஏனென்றால் தனது சொந்த ராசியை பார்க்கிறார். அஷ்டமாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே சுறுசுறுப்புடன் பல பணிகளை செய்து முடிப்பதோடு பண வரவை அதிகரிக்கும் திறனை மேம்படுத்துவதோடு பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலுமே வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அதிசாரமாக விரயத்தில் உச்சம் பெற்றாலும் பெண்மணிகள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அலைச்சல், சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே பெண்மணிகள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.